ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய ஓடிசி ட்ரைபிள் சீஃப் அவர் நம்ம டபிள்யூடபிள்யூவில் வின் பண்ண டைட்டில்ஸ், அதாவது அது வேர்ல்டு டைட்டில், மிட் கார்ட் லெவல், டேக் டீம் லெவலில் அவர் இதுவரைக்கும் டபிள்யூடபிள்யூவில் வின் பண்ண எல்லா டைட்டிலோட ரெக்கார்ட்ஸ், அதை இத்தனை நாளைக்கு வச்சுருந்தாரு, யாருக்கிட்ட இருந்து ஜெயிச்சிருந்தாரு, யாருக்கிட்ட தோற்றிருந்தாரு, எத்தனை டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு, அப்படின்னு சொல்லி அவரோட டைட்டில் ரெயினோட ஒரு ரெக்கார்ட்ஸை பற்றினா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஓடிசியோ பிடிக்கும்னா வேறு வழி இல்லை, உங்களை இப்படியெல்லாம் சொன்னால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஓடிசியோ பிடிக்கும்னா இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஓடிசியோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் நீங்கள் ஓடிசியோட ஒரு வெறித்தனமான ஃபேனாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ஓடிசி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வகையில் நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அவருடைய டபிள்யூடபிள்யூவில் முதல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை எப்போ ஜெயிக்கிறாருன்னா 2015 சர்வைவர் சீரிஸ் பேப்பரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப், அதாவது அப்போ அவர் பிக் டாக். ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு டைட்டிலான டபிள்யூடபிள்யூட சாம்பியன்ஷிப்பை முதல்ல பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. இதற்கான ரெக்கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அன்னைக்கு எப்போ ஜெயிச்சாரோ அதே சர்வைவர் சீரிஸ் பேரில் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அவரோட மனித பேங்க் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா அப்போ இருந்திருந்தாரு. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸாக அந்த மேட்ச்சில் கேஷிங் பண்ணாச்சு. ஒரு சீட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா அந்த உடனே ஜெயிச்ச ஒரு சில வினாடிகள்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த மேட்ச்சில் தோக்க வச்சு ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நியூ சாம்பியனாக இருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரைபிள் சீஃப் சும்மா இருப்பாரா? அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ரோமன் ரெயின்ஸோட முதல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நம்ம டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை 2015 ஜெயிச்சாரு. அப்படியே டபிள்யூடபிள்யூட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை எப்போ ஜெயிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தடவை 2018 பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. பிராக் லெஸ்னர் கூட சம்மர் ஸ்லாம் மெயின் ஈவென்ட் பண்ணி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ஃபர்ஸ்ட் எவர் யூனிவர்சல் டைட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. இந்த டைட்டில் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காருன்னா 3 டைம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. மொத்தமாக இந்த டைட்டில் ரெயினோட டேஸ் எத்தனை நாளாக இருந்திருக்குன்னா 63 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் டைட்டிலை வச்சிருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அன்லக்கியான ஒரு டைம்னு சொல்லலாம். ஏன்னா டபிள்யூடபிள்யூ அவரை ஃபர்ஸ்ட் தோக்க வைக்கணும்னு நினைக்கல. பட் ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லுக்கீமியா கேன்சர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதனால அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அவர்கிட்ட இருந்து அந்த டைட்டிலை வாங்குறது மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவரு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனை அந்த கேன்சரை பற்றி சொல்லிட்டு அந்த டைட்டிலை பார்த்தீங்கன்னா ரினியூஸ் பண்ணிட்டு ஷீல்டோட ரீயூனியனை அன்னைக்கு பார்த்துட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா போனார். உண்மையிலே அன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக உணர்ந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மூமெண்ட்டை யாரும் மறந்துக்க மாட்டீங்க. அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸோட இரண்டாவது டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் வின்னிங் எப்போ இருக்குதுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் டைட்டிலை ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு ஒன் ஆஃப் ஃபேமஸ் கேஷிங் பண்ணி ஜெயிச்சார்ல. அதுக்கான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேட்சாக பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோடில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேன் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரு. குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் எல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மறந்துருக்காது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமன்ஸுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இது பண்ணார். இருந்தாலும் பல தடைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவரோட இரண்டாவது டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனை கொடுத்துருப்பாரு. இதுக்கெல்லாம் அதாவது ஏன் ப்ரோ அந்த டைமில் ரோமன் ரெயின்ஸுக்கெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. வின்ஸ் மெக்மேனே கலையிறங்கி ரோமன் ரெயின்ஸை வளர்த்து விட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு ஜெயண்டாண்டிக்கான ரெஸ்லர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக ரோமன் ரெயின்ஸை அவர் டாப் ஆஃப் த மவுண்டனில் வச்சு அவரை வேற லெவலில் ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் களத்தில் நம்மளோட வின்ஸ் மெக்மேனே இறங்கிட்டாரு. இருந்தாலும் அந்த டைமில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா, ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அடுத்த ஃபேஸாக பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியராக போய் முடிஞ்சது தான் உண்மை. சரி ப்ரோ, இந்த டைட்டிலில் ரோமன் ரெயின்ஸ் எத்தனை டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை தான் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு. மொத்த டைட்டில் ரெயின் பார்த்தீங்கன்னா 40 நாட்களுக்கு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் அந்த டைட்டிலை அவர் டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்காரு.
ஸோ அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூட மிட்கார்ட் சாம்பியன்ஷிப்பான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ வின் பண்ணியிருக்காருன்னா செப்டம்பர் 25, 2016 அன்னைக்கு வின் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் யார்கிட்ட இருந்து வின் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ரூசல்ட்ட இருந்து வின் பண்ணுறாரு. ஸோ இந்த டைட்டிலை ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எத்தனை தடவை டிஃபெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஸோ 6 தடவை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எத்தனை முறை எத்தனை நாட்களுக்கு இந்த டைட்டில் வச்சிருக்காருன்னா 106 நாள் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தக்க வச்சிருக்காரு. நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூட டேக் டீம் சாம்பியன்ஸாவா இருந்திருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸும் செத் ராலன்ஸும் அந்த ஷீல்டு டீம்ல இருந்தாங்களா. ஸோ அப்போ வந்து இவங்க டேக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வின் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மே மாதம் 19ஆம் தேதி 2013 பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் செத் ராலன்ஸும் நியூ டேக் டீம் சாம்பியன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் வந்து டபிள்யூடபிள்யூட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த டைட்டில் வந்து ஸோ அவங்க எத்தனை நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 140 நாள் பார்த்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்க. 4 தடவை பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி விளையாடிருக்காங்க. அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸோட தேர்டு டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் வின்னிங் யார் கூட இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் கூட தான் இருந்துச்சு. ரெசல்மேனியா 32ல பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் நம்மளால ட்ரிபிள் ஹெச்சை மெயின் இவென்ட் பண்ணி, ஸோ அதில் ட்ரிபிள் ஹெச்சை தோக்கடிச்சு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டிலை வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டைட்டில் ரெயின் அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் எத்தனை நாட்களுக்கு அந்த சாம்பியன்ஷிப் வச்சிருந்தாருன்னா, ஸோ 76 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அந்த டைட்டில் வச்சிருக்காரு. ஆனால் ஒரு தடவை தான் அவர் அந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூட இன்னொரு மிட்கார்ட் லெவல் சாம்பியன்ஷிப்பையும் டபிள்யூடபிள்யூல வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பையும் ஒரு தடவை வின் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ வின் பண்ணுறாருன்னா செப்டம்பர் 26, 2017 பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. மிஸ்ஸை தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ஸோ 5 தடவை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. 62 நாள் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரெய்னிங்கை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப் ரெய்னிங்கை பார்க்குறதுக்கு முன்னால் இன்ன வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பற்றி தான் பண்ணி விட்ருங்க. ஸோ அதாவது ரோமன் ரெயின்ஸோட அடுத்த சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தான் 2வது முறை வின் பண்ணுறாரு. ஸோ 2020 பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2020 ஆகஸ்ட் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. அதோட டைட்டில் ரெயின் கிட்டத்தட்ட 1316 நாட்கள். ஸோ அதேமாரி அடுத்தது ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் வின் பண்ணார்ல. ஸோ அதை எப்போ வின் பண்ணுறாருன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி 2022 அந்த டைட்டில் வின் பண்ணுறாரு. ஸோ அந்த டைட்டிலோட ரெய்னிங் பார்த்தீங்கன்னா 735 நாள். ஸோ இந்த 2 டைட்டிலும் ஜெயிச்சதுனால தான் ரோமன் ரெயின்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் அழைக்கப்பட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ்ட்டு நம்ம இவ்வளோ நாள் நேரம் பார்த்துட்டு இருந்த ரெய்னிங்கோட இதுதான் அவரோட டைட்டில் ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தூக்கி விட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட மட்டும் இல்லை, ஸோ இந்த டபிள்யூடபிள்யூட ரெக்கார்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு தரமான ஃபியூடெல்லாம் கொடுத்தாரு, பிளட் லைன் வச்சு ஃபியூடு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வச்சு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணி இப்போ ட்ரைபிள் சீஃப், ஹெட் ஆஃப் த டேபிள், ஓடிசி 1 அப்படிங்கிற லெவலுக்கு மனுஷன் தாறுமாறாக பார்த்தீங்கன்னா வளர்ந்து நிற்கிறாரு. ஸோ இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் ரெயின் எது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ என்னோட பிடிச்ச டைட்டில் ரெயின் எதுனா ஸோ ரோமன் ரெயின்ஸோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், அதுவும் 2020 வின் பண்ணி ஸோ 2024 வரைக்கும் அவரோட ஒரு எரா, கோல்டன் எரான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ என்னோட லைஃப் டைமில் நான் அதை மறக்க மாட்டேன். ஸோ நீங்கள் யாராவது ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயின் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல தட்டி விடுங்க. தேங்க்யூ.